சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமாம் தாத்தா, எங்களுக்கு கூட உன்னை பார்த்தா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்களில் பொங்குதே. ஓகே. என்ன தாத்தா அங்கே இருக்குது? ஓ, அது இது வெங்காயம். இந்த வெங்காயத்தை வச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டா, வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது, உளறித் திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி இருக்காது அப்படின்னு கவிஞர்கள் சொன்னார்கள். அது தப்பு. நீங்கள் அப்பப்போ யாருன்னா ஏதாவது சொன்னதெல்லாம் நீ சொல்ல தப்புன்ட்டு கரெக்டாக ஏதாவது விளக்கம் கொடுத்துட்றீங்களா? வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது. ஆமாம், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு இதழையும் ருசித்து பார்த்தால் பலவிதமான சுவைகள் இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும். நம்ம நினச்சிருக்கிற உரிச்சு பார்த்தாக்கா உள்ள ஒன்றும் இல்லை, மாங்காய் கொட்டை மாதிரி எதனா இருக்குமான்னு பார்த்தா இல்லை. அது ஒவ்வொரு இதழும் தான் வெங்காயம். அந்த ஒவ்வொரு இதழும் தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணா என்ன டேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் தாத்தா பேசுகிற ஒரு பேச்சும் அதில் சுவை இருக்கும், சாறு இருக்கும். பார்த்தால் வெங்காயம், அதில் என்னடா ஒன்றும் இல்லை, தாத்தா பேசுறதில்ல ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிற ஏதாவது ஒன்றுனா ஒரு உண்மை இருக்கும். இன்னும் சரியாக பார்த்தா 9லேயும் உண்மை இருக்கும். அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். ருசித்து பார்த்து இது சுவை இருக்கிறதான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களது. அப்புறம் வருங்காலத்து மனிதர்கள், அறிஞர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் லூயிஸ் ஒருத்தர் தான், அவன் சொல்லுதெல்லாம் கரெக்டு. பாரு, வான சாஸ்திரிகள் பல வருஷங்களுக்கு முன்ன உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, கடவுள் மனுஷனாக பிறக்கப் போகிறான் அப்படி என்று வானசாஸ்திரிகள் எழுதி வைத்திருந்தார்கள். சிரித்தார்கள், சிந்திக்கவில்லை. சிந்தித்தாலும் சிரிப்பு தான் வந்தது. மனிதன் கடவுளாக பிறக்கப் போகிறானாம், அதை இவன் எழுதி வைத்திருக்கிறானாம், அதை நாம் நம்ப வேண்டுமாம். விந்தையிலும் விந்தை. சிரித்தார்கள். நான் இப்போது சிரிப்புகிறேனே, அதே சிரிப்பை அவர்கள் சிரித்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு வானத்திலே தோன்றியது ஒரு விசித்திரமான நட்சத்திரம். என்னடா இது, புதியதாக ஒரு நட்சத்திரம் வருகிறது என்று பல நாட்டு அரசர்கள் எல்லாம், நாட்டு மக்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள். இதனுடைய விளக்கம் என்ன என்று அவங்க
வான சாட்சிகள் பல அந்த நாட்களுக்கு முன்ன எழுதி வச்சதெல்லாம் அவங்க பெரட்டி பார்த்தா, இந்த மாதிரி யாரோ ஒரு அஹ், அஹ், குழந்தை பிறக்க போதான், கடவுள் வந்து குழந்தை பிறக்க போகிறாரா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வரும், அது உங்களுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு என்னவோ எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு, சரி இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கினே பார்த்தா அது வழிகாட்டினே வந்துச்சான் நட்சத்திரம். அப்படியே வந்தாக்கா, அங்கே ஒரு குடிசையில் ஒரு குழந்தை பிறந்துக்குது. அவன் வர்றதுக்கு முன்னவே இதை தெரிஞ்சுக்கின்னு அந்த குழந்தைக்கு நம்ம போயிட்டு ராஜாக்கள் இப்போ ஒரு ராஜா பிறந்துக்கலாம் கடவுள், சரி அவருக்கு நம்மளாம் பரிசு கொடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து பரிசு கொடுத்தார்கள். அன்று எழுதி வைத்த செய்தி இன்று அன்றைக்கி நடந்தது. இப்போ தான் ஒரு 2024 இயர்ஸ்க்கு முன்ன நடந்த விஷயம். நான் சும்மா சொல்ல, 2024 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி லூயிஸ்ன்ற ஒருத்தர் எழுதி வச்சான்ப்பா, நட்சத்திரத்தை பார்த்து கல்லுன்னு சொல்லிட்டான். அது விளக்கு இல்லை, சூரியனுடைய வெளி அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அத்தனை விதமான கல்லுங்க மேலே விளக்கு பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னான். அந்த காலத்தில் எல்லாம் சீச்சாங்களாம். இப்போ பார்த்தாக்கா நம்ம மேலே போய் பார்த்தாக்கா அப்படி தான். அங்கே போய் அந்த கல் மேலே நின்று பார்த்தா சன்னு லைட் அடிக்குது கண்ணு மேலே. அதே லைட்டாக அந்த கல்லுங்க ஸ்டாருக்கு மேலே படுது அப்படின்னு சொன்னான். ஆனால் சன்னு வந்து குளிர்ச்சியாக தான் பாய்வன் சொன்னான் அந்த லூயிஸ். ஐஸ் கட்டியாக இருக்குது, ரொம்ப ஆராய்ச்சி இப்போ அடியில் போனாக்கா அது ஐஸாக இருக்குது, ஆனால் மேலே வந்து நெருப்பாக இருக்குது. அது எப்படின்றது நான் அந்த கதையை கூட அவர் சொல்லிட்டாரு. அது இப்போ ஆராய்ச்சி பார்த்தா அது இவர் சொன்னது கரெக்டு. அந்த மாதிரி ஒரு வேளை சொல்லுவாங்க. அவர் சொல்கிறாங்களா இல்லையா தெரியல, நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் சொல்கிறதில்ல, ஒரு வெங்காயத்தில் இருக்கிற ஒரு இதுவும் அதில் உண்மை இருக்கலாம், இல்லைனாக்கா காஞ்சி போயிட்டு வெறும் இதழாக கூட இருக்கலாம். ஓகே ஓகே, தொடர்ந்து மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதிக நேரம் கவனத்தை செலுத்த நமக்கு நேரமில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.